ஏப்ரல் 13 இந்த பதிவின் தலைப்பு மறுமலர்ச்சி யுகத்தின் சித்திரை புத்தாண்டு. இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு மற்ற புத்தாண்டுகளை விட நம் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. வீதியில் நடக்கும்போது மக்களின் முகங்களில் இந்த புது மலர்ச்சியை பார்க்க முடிகிறது. ஆடை வாங்க, வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்க, சந்தைக்கு சென்றாலும் இந்த மகிழ்ச்சியை உணர முடிகிறது. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். புறக்கோட்டையில் வியாபாரிகள் இந்த சித்திரை புத்தாண்டு விற்பனை மிகவும் நன்றாக இருப்பதாக கூறுகிறார்கள். வியாபாரிகள் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் விற்பனை அதிகரித்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். மகரகம பமுனுவையில் புடவை வியாபாரிகளும் இந்த ஆண்டு வியாபாரம் அமோகமாக இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். கடந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் ஒரு புடவை விற்பனை நிலையத்தில் மிக நீண்டதொரு வரிசை இருந்தது. அது வைரலானதையும் பார்த்திருப்பீர்கள். முன்பு போல ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் விவசாயிகள் நெல்லை விற்க முடியாமல் போராட்டம் நடத்துவதை இந்த முறை பார்க்க கிடைக்கவில்லையே. நெல்லுக்கு விலை இல்லை என்று பேசும் பேச்சுக்களையும் பார்க்கவில்லையே. நல்ல வானிலை இருந்ததால் மீனவர்களும் தொடர்ந்து கடலுக்கு போனார்கள். சந்தைகளில் வெங்காயம், பருப்பு, இறைச்சி, மீன் போன்ற உணவுப் பொருட்களின் விலையும் பெரிய அளவில் உயரவில்லை. இதற்கிடையில் லங்கா சதோச நிறுவனம் புத்தாண்டுக்காக 8 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை குறைத்தது. இந்த சம்பவங்கள் அனைத்தின் விளைவாகத்தான் இந்த புத்தாண்டு நமக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று கூறுகிறேன். சித்திரை புத்தாண்டு என்பது நம் நாட்டில் அதிகமான மக்கள் ஒன்றாக கூடி கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும். இந்த முறை தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக அரசாங்கம் நமக்கு பல பரிசுகளை வழங்கி இருக்கிறது. முக்கியமாக அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டது. எனவே அரசு ஊழியர்கள் புத்தாண்டுக்கு தேவையான பொருட்களை எளிதாக வாங்க முடிந்தது. நாட்டின் பெரும் அணியாக இருக்கும் அரசு ஊழியர்கள் பொருட்களை வாங்கும்போது வியாபாரிகளுக்கு நல்ல விற்பனை நடக்கும். அதை அவர்களே கூறுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். விவசாயிகள், மீனவர்கள், உற்பத்தியாளர்கள், சிறு தொழில் அதிபர்கள் தயாரிக்கும் பொருட்களை தானே வியாபாரிகள் விற்கிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கும் அதிக வருமானம் கிடைக்கிறது. நாட்டின் பொருளாதாரம் அப்படித்தான் செயல்படுகிறது. அரசாங்கம் அதற்காக சரியான முடிவுகளை எடுத்து செயல்பட்டு வருகிறது. இன்னும் இம்முறை புத்தாண்டு மிகுந்த மகிழ்ச்சியை தருவது ஏன் தெரியுமா? நாட்டில் அரசியல்வாதிகள் பிரபுக்களாக இருந்த காலம் மாறி சாதாரண மக்களுடன் மக்களாக வாழும் தலைவர்கள் இருப்பதுதான். இந்த நாட்களில் நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடு முழுவதும் நம்மை சந்தித்து கலந்துரையாடுகிறார்கள். புத்தாண்டில் நமக்கு இருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நமது நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வீட்டுக்கு வருவதுதானே. அது நமக்கு நமது நெருங்கிய உறவு புத்தாண்டுக்கு தாய் வீடு வருவது போன்ற உணர்வை தருகிறது. அனைவருக்கும் இந்த மறுமலர்ச்சி யுகத்தின் சித்திரை புத்தாண்டு எல்லா நலத்தையும் வளத்தையும் தரட்டும். ஈகை